ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிசிஆர் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் யூஸிங் பிசிஆர் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் பிசிஆர். ஸோ பிசிஆர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, ஸோ டோட்டல் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பை டோட்டல் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஃபார் மேபி 1.6ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது பாயிண்ட் 1.6 என்னன்னு ஃபர்தர் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிசிஆரோட வேல்யூஸ் பார்ப்போம். பிசிஆரோட லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ வாட் ஆர் டைப் ஆஃப் லெவல்ஸ் இருக்குன்னு. ஸோ இங்கே நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே இது 1, இது 0.5, இது 0, இது 1.5, இது 2. ஓகே, ஸோ இப்போ 1 மீன்ஸ் இட்ஸ் ஏ நியூட்ரல். ஓகே, ஸோ 0.52 இங்கே 1 வரைக்கும் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0.6, 0.7, 0.8 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பியரிஷ். ஓகே, ஸோ அதே தான் 1.1, 1.2, 1.3, 1.4 இருந்துச்சுன்னா தட் இஸ் புல்லிஷ். ஓகே, புல்லிஷ். இப்போ இப்போ 0.1 to 0.4 இப்போ இது போயிட்டே இருந்துச்சுன்னா ஸோ இட் இஸ் லைக் ஓவர் சோல்ட். ஸோ ஓவர் சோல்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ சர்டன் லெவல் இருக்கு. ஸோ ஓவர் சோல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா இட் கேன் டர்ன் இன்டு bullish. Okay, so when it comes to in the level 0.1 to 0.4 level வந்துச்சுன்னா it is a good chance to reversal ஆகிறதுக்கு high chance இருக்கு due to over sold. So from bearish to bullish turn ஆகிறதுக்கு high chance இருக்கு. So same time நீங்க 1.6, 1.7, 1.8, 1.9 லெவல்ல இருந்துச்சுன்னா it's like over bought. Okay, overbought. So it's very much overbought. So it's very much chances to convert bullish into bearish sign. Okay, so இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So இந்த levels பார்த்துப்பீங்க. Okay, so நமக்கு என்ன வந்துச்சுன்னா 1.6 வந்துச்சுன்னா ஸோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ 1.6னா what it means. ஸோ நான் சொன்னேன் 1 to 1.5 வந்துச்சுன்னா bullish. ஸோ 0.5 to 1 இருந்துச்சுன்னா bearish. 1 சென்டர் இருந்துச்சுன்னா நியூட்ரல். ஸோ 0.0லேருந்து 0.4 வரைக்கும் வந்துச்சுன்னா ஓவர் சோல்ட் ஆகிடும். ஸோ இட் கேன் டர்ன் இன்டு bullish. ஸோ அதே மாதிரி 1.6 2 வந்துச்சுன்னா இட்ஸ் ஓவர் பாட், இட் கேன் டர்ன் இன்டு bearish. ஸோ நமக்கு இது bearish வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்ல பார்ப்போம். ஸோ லைவ் மார்க்கெட்ல இங்கே பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்செக்ஸ் எடுப்போம். சென்செக்ஸ் இப்போ 1.28 இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நீங்களே சொல்லுங்க, என்னன்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ 1.28னா இட்ஸ் கோயிங் அப்வர்ட். ஸோ இது புல்லிஷ். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ 1 to 5 வரைக்கும் வந்துச்சுன்னா இட்ஸ் லைக் புல்லிஷ். ஸோ 1.28 இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெண்ட் லைன் ஃபுல்லா ஸோ ட்ரெண்ட் லைன் ஃபுல்லா மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன், அப் சைட், ஹையர், லோவர், ஹையர், திருப்பி லோவர், அகைன் ஹையர். ஸோ 1.28 இஸ் ஏ பியரிஷ். ஸோ இது வச்சு நீங்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் நீங்க யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட சென்டிமெண்டல் அண்ட் ட்ரெண்ட் ஜட்ஜ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட். இது ஒன் ஆஃப் தி ஒரு டூல், ஒன் ஆஃப் த சம்திங் ஒரு டூல். இது பிசிஆர் வேல்யூ வச்சுக்கிட்டு இது மார்க்கெட் மேலே போகுமா, அப்சைட் போகணும், ஒரு நியூட்ரலா இருக்கணும்னு இது one of the base அது. So using this PCR value we can find out the market or trend.
I hope this video will be useful for you to judge the market or trend. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் தடவை செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆவீங்க. ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் லைக் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் லைக் ஸ்டடீஸ் பற்றி வீடியோ லைக் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மக்கள் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.